ஸ்டாலின் அதாவது பொதுச் செயலாளர் நியமனம் துணை பொதுச் செயலாளர் நியமனம் என்பதே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவரால் நியமிக்கப்படக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்புகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நிலையும் திரு டிடிவி தினகரனுக்கு கிளம்பி இருக்கிறது. இந்த சமயத்தில் அவர் அடுத்த கட்டமாக என்ன திட்டம் கையில் வைத்திருக்கிறார்? வசந்த், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகே இந்த ஏற்பட்ட அந்த முரண்பாடு என்பது தற்போது வரை கிட்டத்தட்ட 8 மாதத்தை கடந்தும் தற்போது வரை அந்த முரண்பாடு என்பது தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. அதிமுக இரு அணிகள் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான இந்த காலக்கெடு என்பது டிடிவி தினகரன் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அந்த காலக்கெடு என்பது நேற்றோடு முடிவுற்ற நிலையில் தன்னுடைய சுற்றுப்பயண திட்டத்தையும் அவர் நேற்றே அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது அவருடைய ஆதரவாளர்களாக கருதப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் மூத்த நிர்வாகிகளாகட்டும் அவர்களுக்கு பல்வேறு விதமான பொறுப்புகளை கட்சியில் வழங்கியுள்ளார். இதை அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுது இது சரியான ஒரு திட்டமிட்டு இந்த விஷயத்தை டிடிவி தினகரன் செய்ததாகவே கருதுகிறார்கள். அதாவது ஒரு புதிய நிர்வாகிகளை அவருடைய ஆதரவாளர்களை நியமிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக துணை பொதுச்செயலாளர் ஒருத்தர் நியமிக்கும் பட்சத்தில் தலைமை நிலையாளர் அவர்களை நீக்கும் அதிகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக கிடையாது என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒருவேளை நீக்கினாலும் கூட அனைவரும் அவர்களுக்கு எதிராக, அதாவது எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பக்கூடும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த 2 அணிகளும் இணையும் என்று பல்வேறு விஷயங்களில் பல்வேறு கோணங்களில் பார்க்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது வரை இந்த இணைப்பு என்பது சாத்தியமாகாமலே உள்ளது. 2 அணிகளும் இணைந்தால் கூட தன்னுடைய தலைமையில், அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா மற்றும் துணை பொதுச்செயலாளராக உள்ள டிடிவி தினகரன் தன்னுடைய தலைமையில் தான் இனிமேல் கட்சி இயங்கும் என்று திட்டவட்டமாக டிடிவி தினகரன் நேற்றே தெரிவித்துள்ளார். இருந்தபொழுதும் 2 அணிகளின் இணைப்பை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்டங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக நடைபெறாமலே இருந்தது. ஆனால் திரைமறைவு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாகவே 2 அணிகள் மூத்த நிர்வாகிகள் இரவு நேரங்களில் சந்தித்து பேசி வருவதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இந்த இணைப்பு சாத்தியமாக முக்கியமான காரணமாக கருதப்படுவது பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கட்சியை வழிநடத்தும் குழுவில் அதற்கு தலைவராக பன்னீர்செல்வம் வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில், இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தையில் முன்னிறுத்தி வருவதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஏற்க மறுத்துவர காரணத்தினால்தான் தற்போது வரை இந்த இணைப்பு சாத்தியமாகாமல் உள்ளதாக கருதப்படுகிறது. அது பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 2 கோரிக்கைகள் தொடர்ச்சியாக ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் நீதி விசாரணை வேண்டுமாகட்டும், அதே போல சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோருடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைத்தணும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதனை தாண்டி நாம் பார்த்தோம் என்றால் பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை கட்சியை வழிநடத்தும் அந்த குழுவிற்கு தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிட்டு தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து வருவதாகவும் இதனாலேயே தற்போது வரை இந்த இணைப்பு என்பது சாத்தியமாக உள்ளது என்றுதான் பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் தற்போது புதிய நிர்வாகிகள் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருந்தாலும் கூட இந்த 2 அணிகள் இணைப்பு என்பது தற்போது நிலையில் நிச்சயமாக இந்த இணைப்பு என்பது தற்போது சாத்தியமாகாமல் உள்ளதாகவே கருதப்படுகிறது.